ஏசு போயிட்டே இருக்கிற, ஏன்? அவ தூரத்துல நின்று கூப்பிடுறா. நான் கொஞ்சம் டிலே பண்ணா என் பக்கத்துல வந்து கூப்பிடுவா. இன்னும் கொஞ்சம் டிலே பண்ணா என் பிள்ளையாகி கூப்பிடுவா. சில தாமதங்கள் தானே நம்மளை இங்க கொண்டு வந்து உக்கார வச்சிருக்கு. தூரத்திலிருந்து கூப்பிட்டா ஆண்டவர் சைலண்டா போறார். கொஞ்சம் டிலே பண்ண போது பின்னாடியே வரா. இன்னும் கொஞ்சம் டிலே ஆனவர் முன்னாடி வந்து விழுந்துட்டா. இன்னும் கொஞ்சம் டிலே ஆனதும் பிள்ளையாவே ஆயிட்டா. ஏன்னா ஆண்டவர் சொன்னார், பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போ. பிள்ளையாக என்ன செய்யணும்? பிள்ளையாக என்ன செய்யணும்? பிள்ளையாக என்ன செய்ய வேண்டும்? அதான் என்ன ஒரு வெளிப்பாடு. அப்பான்னு கூப்பிட்டுறணும். சும்மா ஒரு ஆள் அப்பான்னு கூப்பிட்டா பிள்ளையாக முடியுமா? அந்த குடும்பத்திலே பிரச்சனை வந்துடும். அவன் பிள்ளையாக என்ன செய்யணும்? அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாகி அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் அவருக்கு பிள்ளைகளாகும்படி. அவ பிள்ளையாக என்ன வைக்கணும்? விசுவாசம். ஆண்டவர் சொன்ன உன் விசுவாசம் பெருசுட்டார். அதன் அர்த்தம் என்ன? பிள்ளை ஆயிட்ட, இனி வாங்கிட்டு போ, இனி வாங்கிட்டு போ. ஹல்லேலூயா. அதாவது யாரோ எனக்கு அப்பம் தரதை விட என் அப்பா எனக்கு அப்பம் தரது டேஸ்டா இருக்கும். இங்க தான் நடக்கு. ஆமே, பாத்தீங்களா? ஒன்னு தொட்டா அப்படியே போயிடும். ஆமே, நானும் ஒரு 15 பாயிண்ட வச்சு 1ஆம் தேதியில இருந்து காத்துட்டு இருக்கிறேன். ஆமே, அதாவது நீ நீ கேட்டதும் தந்தேன்னா உனக்கு யாரோ அப்பம் தந்தாங்க, நீ சாப்பிட்டு திருப்தி அடைஞ்ச. அப்படி இருக்கக்கூடாது. நிறைய பேர் தூரத்துல இருந்து வாங்கிட்டு போயிட்டாங்க. வாங்கிட்டு போகும்போது நம்ம அவங்களை எப்படி பார்ப்போம் தெரியுமா? எப்படி பார்ப்போம்? எப்படி பார்ப்போம் தெரியுமா? அதன் அர்த்தம் அவங்க எங்க இருக்கிறாங்க? தூரத்தில் இருக்கிறாங்க. பேதுருட்ட ஆண்டவர் உட்கார வச்சு பேசிட்டு இருக்கிறார். பாரு, நீ இளவயதாகும் போது உன் இஷ்டப்படி நடக்கிற, நீ முதிர் வயதாகும் போது உன் கையை காலை கட்டி தூக்கிட்டு போயிடுவாங்க. அதாவது முடியும் அப்படின்னு சொன்ன ஆண்டவரே, அவன் 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 காரியம் நான் வர்றது வர அவன் உயிரோடு இருந்தா உனக்கு என்ன, நீ என்ன, நம்ம எல்லாம் அப்படிதான். அவங்க போன ஆகஸ்ட்ல ஜோம் பண்ணாங்களாம். இந்த ஆகஸ்ட் நடந்துச்சான். 1947 ஆகஸ்ட்ல இருந்தே ஜோம் பண்ணிட்டு இருக்கிறேன். ஆண்டவரே, அவன் நீ எங்க இருக்கிற பாரு. ஹல்லேலூயா. உடைத்தே உடமிட்டே